பக்கத்துல பார்த்தா கூட அது தெரியாது. கண்ணாடி போட்டாதான் இந்த சின்ன பொட்டு. அதுக்கு நான் அது எல்லாரும் ஆக்சுவலாக வேண்டியதுதானே. நெத்தி நடுவில் வச்சா அது எந்த பாயிண்ட் அது பிரெயினுக்கு இதுவாக இருக்கும். அது பார்க்க வேண்டியதுல அவங்களுக்கு புரியாது இதெல்லாம். பிரெயின் கண்ட்ரோல். அவங்களுக்கு எல்லாம் 40 வயசு மேல இல்லைங்களா, அவங்களுக்கே வந்துட்டு உணர்த்த சொல்லி கொடுத்தாங்க. நான் எத்தனை சொல்லியிருக்கேன் பொட்டு வைக்கணும். சயின்டிஃபிக்கலாக எல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே சயின்டிஃபிக். இப்போ காது குத்துறது கூட அக்யூப்ரெஷர் பாயிண்ட். அது காது குத்துறாங்களா அது. நான் அந்த நாமக்கட்டி இங்கே போடுறது கூட அதுதானே, ஆக்ன சக்கரம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமம் போட்டுட்டு வெளில ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க கோல்டு உடம்புல இருக்குமா, ஏன்னா அதுவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ். குளிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட்ஸே நிறைய. அவங்க சொன்னா மூட நம்பிக்கை என்னவாங்க. மூட நம்பிக்கை என்னதுக்குன்னா சினிமா பார்த்து பண்றது. ஆமா, அது டைரக்டா சொல்ல முடியாது இல்லைங்களா. சினிமாவில் ரொம்ப மோசம்தான். இப்போ அதுவும் தமிழ் சினிமா ரொம்ப மோசம்தான். அதாவது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவங்க பேசுவாங்க ஃபுல்லாகவே. நேற்று கூட அவங்க தமிழ் சினிமாவை பற்றி எல்லாம் 5 வயசு பசங்க அவனோட தம்பி எல்லாம் வந்துட்டு இருக்கிற தமிழ் சினிமாங்க ஆக்டருங்க இதுல பேர் எந்த சினிமா எப்போ ரிலீஸ் ஆகுது தெரியுது. அவங்க கேட்டிருந்தாங்க உங்க பசங்க பார்ப்பாங்க, உங்க பசங்க பார்க்க மாட்டாங்க, பாவியும் பார்க்கறது இல்லை. ஒரு வயலன்ஸ் தான் இப்போல்லாம், ஏதோ அது இல்லை. எல்லாமே ஒரு அஜெண்டாவோட தான் ஆன்டி இந்தியா. ஆமாம், எப்படி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறாரு. டிவைட் பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறாரு. நமக்கும் தெரியாமல் ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. தெரியும் தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா கூட பாருங்க, ஹிந்தி சினிமா கூட இன்னும் நிறைய ஹிந்தி சினிமா. பாபி அமிச்சிடு நம்ம பேசலாம். பாபி அமிச்சிட்டு நம்ம பேசலான்றோம். இல்லை நானே வேற சொல்லி சொல்லி இப்போதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறேன் அங்கிள். இப்போதான் படிச்சிட்டாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபேக். படிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்ல, சொல்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான். அதனால காதுல இமெயில் அனுப்பிச்சா பாபி இதெல்லாம் ஃபைனான்ஸ் இது எப்படி சஜஷன். இதில் நீங்கள் டாக்ஸஸ் பண்ணிட்டு நான் அது அனுப்புகிறேன். லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணல, அதனால அது இது ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் தான். அந்த உமா வரட்டும், உமா வந்தப்ப நான் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அந்த கேஷ் அப்படியே வச்சிருக்கீங்க? இல்லை, எஃப்டியில் போட்டிருக்கோமா 2 months டெம்பரரியா. எஃப்டி இப்போ வாங்குறது ஒரு அமௌண்ட் என்ன, அந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து டாக்ஸ் ஏதோ கட்டணும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். கேபிட்டல் இந்த வருஷம் வராது, அது அடுத்த வருஷம் தான். அதான் சொன்னா டைம் இருக்கு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள அது வேற அந்த அப்ரிசியேஷன் வாங்குற டைம் வெர்சஸ் இது அது வந்துட்டு லோவர் ரேட். ஏன்னா ரொம்ப நாலு வருஷம் ஆல்மோஸ்ட் 15-16 வருஷத்துக்கு அப்புறம் விற்று தொட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. அதான் 6 months டைம். அதுக்குள்ளே எதனா வேறு இன்வெஸ்ட் பண்ணுறோமா, வேறு ப்ராப்பர்ட்டி வாங்குறோமாலாம் இது பண்ணுவோம். வேறு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்க போகிறது இல்லை. ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஒரு ரேட் இருக்கும், அதுக்கப்புறம் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் வேற ஒரு ரேட் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வேற எதுவும் இன்கம் எல்லாம் இல்லாத தொட்டு நீங்கள் அதெல்லாம் போட்டால் கூட அது ஒரு தனி கேட்டகரியில் வரும். சரி, பார்க்கலாம். மெயில் அனுப்பு. அபிதி இதுவாச்சா அந்த பேன் கார்டு? இந்த வாரம் ஒரு பிஸி. நான் வேற டெய்லி வந்துட்டு ஏதாவது கஸ்டமர் எஸ்கலேஷன் இது அது என்னுடைய வேலை கூட நான் எதுவும் சரியா. சரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே பாபி, டேக் கேர். அபிநந்தா அனுஜ் விஷ் பண்ணு, ரூம்ல இருக்காங்க. இன்னைக்கு அங்கே 12th எங்கே ஒன்று 12th தானே. Abhinand, 1 second. Say happy birthday to Shaila.
அவன் சைலான்னு ஃப்ரெண்டு Happy birthday. தேங்க்யூ செல்லம். இது நானும் சின்ன வயசில் அவன் தான் சைலான்னு கூப்பிடுவான். Happy birthday. தேங்க்யூ டி செல்லம். October 12th there. Still. So they yesterday had a get together for பிக் கேக் all five families had gathered. இல்லை அங்கே மாதிரி அவ்வளோ பிக் இல்லை. October birthday. Devraj uncle, then your Koga, Papu, and then ஜேவிக்கு another Bharat. பாய் போஜா மாமது 8ஆம் தேதி. Seven people cut cake. All உந்து அபிநந்த் இன்க்ளூடிங் அபிநந்த் பேர் சொல்லி நான் கட் பண்ணேன். அபிநந்த் பாப்பு ஆண்டி 2 எல்லாம். She cut in because both of you share a birthday, right? So she cut.